நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். மக்களவை தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகள் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்ளும் நிகழ்வுகள் அதிகரித்துள்ளன. இந்தியாவின் பொருளாதார சூழல் தொடர்பாக மத்திய பாஜக அரசும் காங்கிரஸ் கட்சியும் பரஸ்பரம் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. இந்தியாவின் பொருளாதார சூழல் தொடர்பாக மத்திய அரசு சார்பில் வெள்ளை அறிக்கையும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. 2004 முதல் 2014 வரை மன்மோகன் அரசு பொருளாதாரத்தை தவறாக கையாண்டு கடும் சிக்கலில் தள்ளியதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2014 முதல் 2024 வரையிலான காலத்தில் மோடி அரசு இந்திய பொருளாதாரத்தை மிகவும் பலவீனப்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் வெளியிட்ட கருப்பு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங் ஆட்சிக் காலத்தில் தொடர்ச்சியாக 5 வருடங்கள் பணவீக்கம் இரட்டை இலக்கத்தில் இருந்ததாக மத்திய அரசின் வெள்ளை அறிக்கையிலும், பாஜக அரசில் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் கடும் விலைவாசி உயர்வு ஆகியவற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என காங்கிரசின் கருப்பு அறிக்கையிலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மன்மோகன் சிங் அரசு தொலைநோக்கு பார்வையுடன் உட்கட்டமைப்பு வசதிகளில் முதலீடு செய்ய தவறிவிட்டதாகவும், கொள்கை முடிவுகளை எடுப்பதில் நீண்ட தாமதங்கள் ஏற்பட்டதாகவும் மத்திய அரசு குற்றம் சாட்டியது. பாஜக ஆட்சியில் கோதுமை மாவு, பால் மற்றும் சமையல் எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. 2G அலைக்கற்றை ஊழல், நிலக்கரி சுரங்க ஊழல் மற்றும் காமன்வெல்த் ஊழல் ஆகியவற்றையும் மத்திய அரசு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒரு சில தொழிலதிபர்களுக்கு ஆதரவான நடவடிக்கைகள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளன எனவும், பெண்கள், விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோருடைய நலன்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன எனவும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. இதில் மிகவும் சுவாரஸ்யமாக 2 அறிக்கைகளுமே விலைவாசி உயர்வு மக்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளன. மோடி ஆட்சி காலத்தில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை கணிசமாக உயர்ந்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியது. உலகின் 5 பலவீனமான பொருளாதாரங்களில் ஒன்றாக மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியா இருந்தது எனவும், தற்போது உலகிலேயே அதிவேகமாக வளரும் பெரிய பொருளாதாரமாக இந்தியா சரியான பாதையிலேயே செல்வதாகவும் நரேந்திர மோடி அரசு குறிப்பிட்டுள்ளது. சமூக, பொருளாதார, அரசியல் அநீதிகள் மோடி ஆட்சியில் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக காங்கிரசின் கருப்பு அறிக்கை கூறுகிறது. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.